கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் நல்லா இருந்துச்சு. ரெட் ஆலுக்கு நல்லா இருந்தது. அவங்களுக்கே தெரியாம ஹைட்ரா மாதிரி ஒரு வேலை நடக்குது. ஹல்க்குக்கும் ஃபால்கனுக்கும் நல்லா இருந்துச்சு ஃபைட்டு. செரான்ஸ் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது ஒரு வேர்ல்டு வார் மாதிரி தான் கிரியேட் பண்றாங்க. சூப்பர் ரேஸ் மாதிரிலாம் இல்லை, சாதாரண ஒரு செகண்ட் ஹாஃப்ல 2 வருஷம் படம் நார்மலா தான் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அது கேப்டன் அமெரிக்கா ரெட் ஆல்கா மாறும்போது தான் நல்லா இருந்துச்சு. அதுவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அப்புறம் நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. ஃபல்கனு பேக்கி எல்லாமே பழைய மாதிரி தான். மறுபடியும் ரிட்டர்ன் வருது கேப்டன் அமெரிக்கா, பார்க்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணணும். ஆமா, தமிழ் தான். டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு. கரெக்டா எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாப் சூப்பராக இருந்துச்சு. ரெட் ஆலுக்கு அவர் ஃபைட் சீனே நல்லா இருக்கு. ஸ்டோரி ரெட் ஆலுக்கு அவருக்கு கேப்டன் அமெரிக்கா உதவுற மாதிரி வருது. அவர் அது ஒத்துக்க மாட்டேறதுனால அவருக்கு இப்போ ஃபைட் போறாரு. அது கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன் கிராஃபிக்ஸ் தான் நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ் அவ்வளோவா இல்லை, 2-3 கேரக்டர்ஸ் வச்சு ஓட்டிருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருந்தால் நல்லா இருந்தது. ப்ளஸ் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஃபைட் சீன் நல்லா இருந்தது. டப்பிங் சூப்பராக இருந்தது. டப்பிங்லாம் கரெக்டாக இருந்தது. இந்த இதுக்கு நல்லா இருக்கும், எல்லாருக்கும் செட் ஆகுது டப்பிங். நல்லா தான் இருந்தது. கேப்டன் ரீப்ளேஸ் பண்ண முடியல, ஆனால் நல்லா தான் இருந்தது. அந்த அவரு பழைய மாதிரி வராதுல்ல, ரீப்ளேஸ் பண்ண முடியல. மற்றபடி நல்லா தான் இருந்தது படம். ஆமா, இன்ஃபினிட்டி வார் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ பரவாயில்ல, நல்லா இருந்தது. சிஜி எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த ஃபைட் சீனு, அப்புறம் இன்வெஸ்டிகேஷனு, ஃபர்ஸ்ட் நம்பாம இருந்து அப்புறம் அவங்களே நம்பி செய்யறது எல்லாமே நல்லா தான். மறுபடினா ரெட் ஆலுக்கு வருவாங்க எதிர்பார்க்கல. அது இவரா இருப்பார் எதிர்பார்க்கவே இல்லை, வேற யாராவது இருப்பாங்க எதிர்பார்த்தது. ஆனா அவரு ரெட்ல இருக்காரு. அதுதான் இல்ல கேப்டன் அமெரிக்கான்னு காமிச்சா கேப்டன் அமெரிக்கா மாதிரி இல்ல, இந்த ஃபால்கன் அமெரிக்கான்னு வைக்கலாம் அவ்வளோ. ஆனா கேப்டன் அமெரிக்கா ஏதோ டிஃப்ரெண்டான ஜானர் தான். அது வேற இது வேற. சொல்ற மாதிரி ரெட் ஆலுக்கு எதுக்கு இருக்காருன்னே தெரியல. வந்தாரு அமைக்க உட்காரச்சிட்டாங்க. ரெட் ஆலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் இந்த ஃபைட் சீனே நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மல், ரொம்ப நேரம் இழுத்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். திடீர்னு ஒரு இன்டர்வல் போடுவானுங்க, தம்பி பாப்கார்ன் சாப்பிட்டு வாங்கப்பா, மறுபடியும் உட்கார வைப்பாங்க, திடீர்னு படத்தை போடுவாங்க. செகண்ட் ஹாஃப் தரமாற அப்படியே போவோம் கண்டினியூவா. ஒரே ஒரு கேமியோ வச்சிருக்காங்க, அது நான் சொல்லல, அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எனக்கு ஒர்த் இல்லை. அது இன்ஃபினிட்டி வார் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். அது மட்டும்தான் எனக்கு ஒரு இது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த சீனுக்காக. நாங்கள் ஒரு 100 பேர் தியேட்டர்ல உட்காந்து பார்த்தே ஆகணுன்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன். கடைசியில பார்த்தா கேப்டன் அமெரிக்கா வில் ரிட்டர்ன் போட்டு முடிச்சிட்டானுங்க படத்தை. அதுதான் ஒண்ணு. எனக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா அளவுக்கு இருக்காது, பட் அவரால் என்ன முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டாரு. அவரு சோல்ஜர் சிரம் யூஸ் பண்றவரு, இவர் நார்மல் ஹியூமன். ஸோ அவரால் என்ன முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு அவரோட பெஸ்ட், அவ்வளவுதான். அது நம்ம பார்க்கலாம், இன்னொரு அடி கூட பார்த்துடலாம். இல்ல அப்படியே கண்டினியூ ஆகிறது தான். இது ஒரு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த படத்தை. எனக்கு தெரிஞ்ச நானே லேட்டாக தான் அந்த படத்தை பார்த்து தான் எனக்கே தெரியும் அந்த படம்னு. அப்புறம் அந்த படத்தோட கண்டினியூ ஆகி தான் அங்கேருந்து மறுபடியும் இங்கே வருது. இதுலேயே ஒரு 2-3 படம் கண்டினியூ ஆகி வரும். அது கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்டு. அதாவது நீங்கள் இந்த மார்வல் ஃபேன், ரெகுலராக இந்த சீக்வல் எல்லாம் பார்த்துட்டே வர ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பார்ட் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் கேப்டன் அமெரிக்கான்ற அந்த பிராண்டுக்கு கீழே ஸ்டீவ் ரோஜரை தான் பார்ப்பீங்க நீங்கள். பட் இதில் அந்த ஃபால்கன், ரெட் ஃபால்கன் வராரு அப்படின்னும் போது அது ஏற்றுக்க முடியாது நம்மளால. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இது நாட்டை காப்பாற்றுறது தான் வழக்கம் போல. சரி, இதில் இந்த சூப்பர் ஹீரோ கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டா அதுவும் மிஸ்ஸிங் தான் சொல்லுவேன். ஒரு ஸ்டோரியா இதை நம்ம பார்க்க முடியும். ஸ்டோரியா நல்ல ஸ்டோரி, அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தான் வருது. அது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இந்த ஃபால்கனு இவரை கொண்டு போட்டு, எனக்கு தெரிஞ்சு இது ஆண்ட்மேன் அந்த மாதிரி சீரீஸா, நம்ம ஹல்க் ஆண்ட்மேன் ஒவ்வொருத்தர் கதை வச்சு அந்த மாதிரி வச்சிருக்கலாமே தவிர, இதுக்கு அப்படியே நீங்க இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட முடிவுல இருந்து இது ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு இவர்கிட்ட கேப்டன் அமெரிக்கா கொடுத்த மாதிரி வச்சிட்டீங்களா? எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது எப்படி தோணுதுனாக்கா, அது ஒட்டுமீசை போட்டு ஒருத்தர் வந்த மாதிரி, வாடகைக்கு ஷீல்டு தூக்கிட்டு வந்த மாதிரி தான் தோணுது தவிர, அது ஸ்டீவை எல்லாத்துலயும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா நீங்க கதையா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கதையா தான் உண்மையிலேயே இருக்கும். ஆக்சுவலா ஒரு பிரசிடென்ட், ஆனா இவருக்கே தெரியாம ஒரு நண்பர் ஒரு சூப்பர் சோல்ஜராக இருப்பாரு. அவரை காப்பாத்தலான்னு போகும்போது தான் தெரியும் பிரசிடென்ட்டே ஒரு சூப்பர் சோல்ஜர் அப்படின்ட்டு. சரி, இதுல இருந்து எப்படி வெளில வந்தாரு, எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணாரு அப்படின்றது தான் ஹீரோ ஃபுல்லாவே. அது ஸ்டோரியா நல்ல ஸ்டோரி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு காட்டுறதுலயும் கொஞ்சம் நமக்கு பெருசா ஒரு லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் மிட் ரேஞ்சில் ஒரு இதே மாதிரி ஃபைட் ஒன்று வைப்பாங்க பயங்கரமா. அதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே வானத்துக்கு பூமிக்கு பறந்துட்டு இருக்காரே தவிர இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் அந்த ஃபைட் கொஞ்சம் கூஸ் பம்ஸா இருந்துச்சு ஆரம்பத்துல. பரவாயில்லப்பா, ஹல்க் மாதிரி ஒருத்தன் வரானப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அதோட எண்டிங் நல்லா இருக்கும்னு பார்த்தா கடைசியில ஹீரோ போய் சரண்டர் ஆயிடுறாரு ஹல்க் கிட்ட. நீ அடிச்சா நான் செத்துருவேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி ஆயிடுறாரு. அதையும் ஒரு ப்ராப்பரா இல்லை. ஸ்டீவா இருந்தா கடைசி வரைக்கும் போராடிட்டு இருப்பாப்ல. ஸோ இது எந்த இடத்துலயுமே இந்த அவெஞ்சர் சீக்வல்ல இந்த மார்வல் ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி தான் இந்த படம். பட் ஆனால் டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டான படம். அது கண்டினியூஸா பார்த்துட்டே வரேன் அப்படின்றவங்க வேணா ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லுவேனே தவிர, மற்றபடி இந்த படத்தை ஸ்டாண்டர்ட்னா பார்க்க போறேன்னா உண்மையிலே சொல்றேன், நீங்க அதை கண்டினியூஷனா பார்த்துட்டே இல்லாம இந்த படத்தை மட்டும் சும்மா ஃப்ரெஷ்ஷா பாக்குறா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்.
பிடிக்கும். ஏன்னா இது மாதிரி ஸ்டீவ் ரோஜரை பார்க்க மாட்டீங்க, இந்த கேப்டன் அமெரிக்கானா உங்க மைண்டுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னா இந்த படம் பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க கேப்டன் அமெரிக்கா அப்படின்னும் போது ஸ்டீவ் ரோஜரை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க படத்தை. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, நமக்கு எந்த இடத்துலயுமே அந்த லேக் இருக்க மாதிரிலாம் தெரியல. அது பாட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாவே நம்ம மோடிஜி எல்லாம் வர படத்துல பாருங்க, தமிழ் டப்பிங் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த படம் 3Dல தேவையா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வர தமிழ் படங்கள்லயே வந்து பார்த்தா 3D எஃபெக்ட் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஹாலிவுட் படம் இந்த படத்துல 3D எஃபெக்ட் ஒன்றும் பெருசா பார்த்த மாதிரி தெரியல. அப்புறம் இது 3Dன்னு கிளாஸ் ஒரு 35 ரூபா வர சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ 3Dல பாக்குறது தவிர்த்து 2Dல கூட பார்க்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா 2Dல பெருசா ஸ்கிரீன் கிடையாது, 3Dல தான் ஸ்கிரீன் நிறைய இருக்கிறதால வேற வழியெல்லாம் பார்த்தாகணும். அது ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நான் பாக்குறேன். பட் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மோசமானதெல்லாம் படம் கிடையாது. பட் அந்த மார்வல்ல இந்த படத்தை எடுத்து வைக்கணுமானா அது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த கேப்டன் அமெரிக்காவோட பெரிய ஃபேன் எல்லாம் ஆக்சுவலா அந்த அயன்மேன், ஹல்க், கேப்டன் இவன் பெரிய ஃபேன் போது அந்த ஸ்டீவ் ரோஜரை பயங்கரமா மிஸ் பண்றேன். இந்த கதாபாத்திரம் அவருக்கு செட் ஆக மாட்டேது. இவருக்கு ஒரு தனி சீக்வலா விட்டுருக்கலாம். அந்த ஆண்ட் மேனு, அதுக்கப்புறம் ஹல்க், தார் இவங்களுக்கு வச்ச மாதிரி ரெட் ஃபால்கன் இவர் தனியா வச்சிருக்கலாம். இதை விட்டுட்டு இவர் தான் வந்து இனிமேல் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றதை காட்டும் போது கொஞ்சம் மிக்சிங்கா அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் போ பழகிறோன்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்க ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளவுதான். போர்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடலை காட்டுவாங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதெல்லாம் 3Dல காட்டாம 2Dல கிளாரிட்டியா காட்ட நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலா 3D அந்த கிளாஸோனாலே எஃபெக்ட் கொஞ்சம் பெருசா இல்லாத மாதிரி இருந்துச்சு. 3D எஃபெக்ட் நான் இங்கேயும் பெருசா பார்த்த மாதிரி தெரியல. 2D அட்வைசபிள் என்ன பொறுத்த வரைக்கும். பட் 2Dல ஸ்கிரீன் இல்லாதால 3D பாருங்க, வேற வழி கிடையாது. பட் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்னு கிடையாது. நான் கண்டினியூஷனா பாக்குறேன் ப்ரோ அப்படின்னாக்கா ஒரு தடவை வேணா பாருங்க அவ்வளவுதான். மற்றபடி பெருசா ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு உள்ள ஒன்றும் கிடையாது. படத்துல பிளஸ்னா படம் டெக்னிக்கலா பயங்கர சவுண்டான ஒரு படம் சரிங்களா. ரெண்டாவது சூப்பர் சோல்ஜர் கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கும். இது 2 பிளஸ் சொல்லலாம். மைனஸ்னு பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி படத்தோட ஸ்டோரி லைனும் பிளஸ்ன்னு சொல்லுவேன் ஆக்சுவலா. மைனஸ்னு பாத்தீங்கன்னா இதுல அந்த பக்கி எல்லாம் வராரு. ஆக்சுவலா அந்த அவெஞ்சர்ஸ்ல வருவார்ல பக்கி, இரும்பு கை பக்கி, அவர்லாம் வராரு. என்ன பண்ணாரு, சும்மா வந்து மூஞ்ச காமிச்சிட்டு போறாரு கேமியோ பண்றது. அவரு ஏதாவது ஃபைட்ல உள்ள வச்சிருந்தா கூட கொஞ்சம் பாக்குறவங்க உள்ள விட்டுருப்பான். அதுவும் பண்ணாம 2 கட்டனா எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை. அப்படிதான் சொல்லணும், வேற ஒன்றும் இல்ல. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. மைனஸ்னு பாத்தீங்கன்னா ஊர்பட்ட மைனஸ் இருக்கு படத்துல. அப்படி எல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல. ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. ரொமான்ஸுக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்ல. 2 ஆம்பளைங்க வேணா வானவில் நண்பர்களா இருக்காங்க இந்த படத்துல, அப்படி ஒன்னா சொல்லாமே தவிர ரொமான்ஸுக்கு இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இல்ல அடுத்து வந்து கண்டினியூஷன் கொடுத்துருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து இதோட அந்த சூப்பர் சோல்ஜர் வில்லன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கான்னு போது அடுத்த பார்ட் வரும்னு வாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கு உடம்புல தெம்பில்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.